ஹாய்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் உறவுகளே. இன்னைக்கு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? வெளியே போகிறோம், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இன்னைக்கு வெளியில் போகிறோம், அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கணும். வீட்டை பூட்டிட்டு இருக்கோம், சீக்கிரம் பூட்டிட்டு வாழ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை எப்படி போட்டணுங்கிறத சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து இப்படி லாக் பண்ணிடுங்க, சரிங்களா? கண்ணாடியை நான் தெரியல. எங்கே போகிறோம்? பெருசண்டா சாக்கிட்ட போய் அங்கே இருக்கிற கல்வண்டி கடையில் போய் இதான் வாங்கி ஆட போகிறோம். கிடக்கு அதுபோல் வாழைப்பழம், அதுபோல் தேங்காய், நெய், மூடி, ரவாலி போன்ற அது போக எப்பவுமே கூட்டமாக ஒரு கடையில் கூட்டமாக தான் இருக்கும். இன்னொரு நாள் இந்த பானிபூரிகளில் சாப்பிட்டா அப்படி என்ன தான் இந்த பானிபூரில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். ஓகே, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது, கால் வலிக்குது. கூட்டமாக இருக்கிற கடையில் சாப்பிட வண்டியை வாரமாக விட்டு 2 பேரும் அதை ஏறி உட்காந்துட்டு அது ஏன் தெரியுமா? முக்கியமாக யாராச்சும் நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டே இருப்பாங்களா, அப்படி சுத்தமாக பிடிக்கவே பார்க்குறது. அதனால தான் நான் கூட்டமாக இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன். ஏறிட்டு இருக்கு. எங்கே போகிறோம்? நம்ம பிரெட் ஆம்லேட் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோன்னே தெரியல. பிரெட் ஆம்லேட் சாப்பிட போகிறோம். போட்டிருக்காங்கல்ல, இப்போ தான் போட்டிருக்காங்க போகிறேன். நல்லா இருக்குல்ல? இது வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறதுக்கு அதான் அந்த லைட் ஒன்றுமே என்ன செய்யனே தெரியல. இந்த மாதிரி அங்கே லைட்டை போட்டு இதை ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு காட்டுறேன். தெரியலையா? நான் பார்த்துட்டு இருக்கேங்களா? இல்லை, 4வது ஸ்ட்ரீட்டோ 6வது ஸ்ட்ரீட்டோன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படிதான் நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். நெட்டு கிடைக்கலையா? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும். ஆனால் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அதனால இப்போ நம்ம எங்கே போகிறோம்? என்ன போகிறோம்? வயிற்றுக்கு எனக்கு தேடுதா அதை போய் தேட போகிறோம். அப்போ நம்ம ஏதோ கிடைக்கிறது தான் திங்க போகிறோம், நினைக்கிறது திங்க போகிறோம். கிடைக்கிறது என்ன உனக்கு எங்கே தேடுதோ அது எங்கே இருந்தாலும் அந்த மூளைக்கு கூட்டி போயிருக்கு. அதை வாங்கி கொடுக்கல ரைட்டு உசுரை போட்டு வாங்க. நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எப்போயா புழுவுனேன். நான் என்றைக்குமே அப்படி செஞ்சது கிடையாது, எதுவுமே வாங்கி கேட்டதும் கிடையாது. லேடிஸ் புழுன்னு புழுவாத வச்சுட்டு எதுவுமே நான் இதனால் வரைக்கும் வாங்கி கேட்டதும் கிடையாது. எண்ணத்தை போட்டு அந்த கான் அந்த கான் அது தானே அந்த கானில் இது மட்டும் முடியாது, சில்லி கான் மாதிரி இருந்தது. அது எண்ணத்தை போட்டு அது மேலே போட்டால் அது எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக போயிருக்கு. சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளெக்ஸா? கார்ன்ஃப்ளெக்ஸாக வாங்குது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கடையிலையும் அகிலாக்கு சாப்பிட்றது கொஞ்சம் அதுக்குள்ளே கூட்டு வந்துட்டானுங்கிறது இதுதான். ஏசி கூட்டு வந்துடலாம். இங்கேயும் நிப்பாட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் ஊரை தாண்டி கூட்டி போயிருவா. ஆமாம் ஆமாம். உங்கள் நெத்தியில் ஏன் கொம்பு முளைச்சிருக்கு? சேகர் என்ன வாங்கியிருக்க நீ? முட்டை மசாலா. கடைசி அகிலா கிட்ட பிரெட் ஆம்லேட் இங்கே தான் கிடச்சிருக்கு. அதனால தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இல்லை, அதனால நான் தப்பிச்சிட்டேன்னு வேணும். இல்லைனா நான் உன்னை என்ன செய்வேன்? இல்லாட்டி என்ன ரூபா உனக்கு பிடிச்ச சாப்பிட்றதுனா நீ கடைக்கு கூப்பிட்டு போவேன். எனக்கு பிடிச்ச சாப்பிட கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உனக்கு பிடிச்சதா சாப்பிடுங்கிறோம்ப்பா. அதுதானே உண்மை, அதானே சொல்கிறேன். என்ன சாப்பிட்றனே தெரியாமல் வெளியே கூப்பிட்டு வந்து என்னை உயிரை போட்டு வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடையில் நீயே ஒரு கடையில் நீ பட்டும்பா பண்ணால் நம்ம உனக்கு பிடிச்சா நான் கடைசி நான் சாப்பிட்டுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச எதுவுமே நீ வாங்கி தரணும். பொய் சொல்கிறான். இனிமேல் கண்டிப்பாக வீட்டில் போனால் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவேன். குடிவிடி நாயா என் கை சுடுது.